இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டினுடைய பல பாகங்களில் இடம்பெறக்கூடிய இயற்கையினுடைய இடப்பெயர்வுகள் நீங்கள் அறிந்ததாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழர் தாயகத்தினுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவிலே அம்பலவன் போக்கனை கிராம சேவர் பிரிவில் இருக்கக்கூடிய மாத்தலன் பகுதியில் இருக்கிறோம். IBC தமிழ் குழுமம் எங்களுடைய மக்களை காண்பதற்காக வருகின்றிருக்கிறது. குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தத்தின் காரணமாக இடரிட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக நாங்கள் ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த வகையில் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த உதவிகளின் அடிப்படையில் எங்களுடைய மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்காகவும் அதே நேரம் எங்களுடைய தாயகத்திலே வாழக்கூடிய மக்களினுடைய இந்த நிலவரங்கள் தொடர்பாக ஆராய்வதற்குமாக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அந்த வகையில் மக்கள் தொடர்ச்சியான இடப்பெயர்வுகள் இடைத்தங்கள் முகாம்கள் மாத்திரமல்லாமல் உறவினர்களுடைய வீடுகளிலும் இருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய வீடுகளில் வெள்ள நீர் உட்புகுந்ததன் காரணமாக தொடர்ந்து வசிக்க முடியாத நிலையில் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்களிலும் பெய்திருக்கக்கூடிய கனமழை காரணமாக தொடர்ச்சியாக இந்த வெள்ள அபாய நிலைமை காணப்பட்டதனையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கான வடக்கு கிழக்கு மற்றும் மலையக வாழ் மக்களுக்கான IBC தமிழினுடைய உறவு பாலம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக இணைந்திருக்கிறோம். குறிப்பாக புலம்பெயர் உறவுகளினுடைய பங்களிப்போடு எங்களுடைய மக்களுக்கான இந்த நிவாரணப் பொதிகளை வழங்கி வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கரைத்துறை பற்று மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக இந்த பிரதேசத்தினுடைய இப்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக கேட்டறியலாம். வணக்கம். வணக்கம். இப்போதைய நிலைமையில் குறிப்பாக புதுக்குடியிருப்பு கரைத்துறை பற்று இந்த பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கிறது? புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பினை எதிர்நோக்கியிருந்தார்கள். இங்கே 5 வரையான தற்காலிக தங்குமிடங்கள் காணப்பட்டு தற்பொழுது அனைவரும் தங்களிடங்களுக்கு மீள திரும்பியிருக்கிறார்கள். அதேபோன்று
கருத்திரப்படி பிரதேச பிரிவில் 7 தங்குமிடங்கள் காணப்பட்டது. அதிலே தற்பொழுது 4 தங்குமிடங்களிலே இன்னும் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இதைவிட கருத்திரப்படி பிரதேசத்திலே மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிப்புகளின் வகையாக அவர்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வீடுகளுக்கு நீர் சென்றிருக்கிறது. சில இடங்களிலே பாரிய வெள்ளம் காரணமாக வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றுமுழுதாக அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. பல வீடுகள் பகுதியளவிலே சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு அவர்களுடைய வீட்டில் இருந்த உணவு பொருட்கள் உட்பட எல்லாமே எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் அரசு என்ற ரீதியில் நாங்கள் அந்த நேரத்திலே தங்கியிருந்த மக்களுக்கு சமைத்த உணவுகளை வழங்கியிருந்த நாங்கள் அதே நேரத்தில் அரசாங்கத்தினால் 1 கிழமைக்கு தேவையான ரேஷன் மட்டுமே வழங்கப்படும். எனினும் மக்களுடைய தேவைகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஸோ அந்த அடிப்படையில் தற்காலிக இடங்களில் தங்குகிற மக்களும் அதேபோன்று உறவினர்களே வீடுகளில் தங்கியிருந்த மக்களுக்கும் தேவையான தொடர்ச்சியான உணவு தேவைகள் உட்பட ஏனைய பொருட்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. பலர் தங்களுக்கு தேவையான ஆடைகள் மற்றும் சமைப்புக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் உட்பட ஏனைய கோரிக்கைகளை விடுத்த வண்ணம் உள்ளார்கள். அந்த தேவை 2 பிரதேச பிரிவுகளிலுமே காணப்படுகின்றது. தற்பொழுது அவர்களுடைய உணவு தேவை ஒரு பழைய சவால். தங்களுடைய வீடுகளில் சமைக்கப்பட்டிருக்க பொருட்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சமையல் பாத்திரங்கள் உட்பட அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது. சில கிராம சில பிரிவுகளில் வீட்டில் எந்த பொருட்களுமே எல்லாம் வயல் காணிகளும் மேட்டு காணிகளும் மிதக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களுடைய உணவு தேவைகளும் தங்களோட அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய தேவைகளும் இல்லாத காணப்படுகின்றார்கள். பல இடங்களிலே அவர்களுடைய மின்சார உபகரணங்கள் நீர் சென்று பழுதாகி ஒரு பாரிய இக்கட்டான நிலைக்கு முன் கொடுத்திருக்கிறார்கள். சில கிராம பிரிவுகளில் ஆடு மற்றும் கோழிகள் கூண்டோடு அழிந்திருக்கின்றன. குறிப்பாக மன்னாண்டல் போன்ற பிரதேசங்களும் பாரிய ஒரு அழிவை சந்திச்சிருக்கிறார்கள். எந்த ஒரு நபரும் அங்கே இருக்க முடியாத நிலைமையில் காணப்பட்டு தற்பொழுது முன்னிடம் செய்யப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய சொத்தழிவு என்பது மிக பாரிய அளவில் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெள்ள நீர் வடிந்தோடி இருக்கிறது. இதன் பின்மதான மக்களுடைய சுகாதார நிலைமைகள் எப்படி இருக்கிறது? அதற்கான அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. சுகாதார தொடர்பான பொருட்கள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. சில உதவிகள் கிடைத்தாலும் பலருக்கு அது தேவையாக காணப்படுகின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் அதே போன்ற சிறுவர்களுக்கு தேவையான உதவிகள் தேவைப்படுகின்றது. மற்றும் பல கிணறுகளுக்கு நீர் முற்று முழுதாக நிரம்பின காரணத்தினால் அவற்றினை குளோரினேட் செய்கின்ற வேலைகளை மூச்சு ஆரம்பித்துள்ளார்கள். இருந்தும் சுகாதார விடயம் சம்பந்தமான பொருட்கள் நிறைய வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் இங்கே வருகை இருக்கக்கூடிய காலப்பகுதியில் அரசு அதிகாரிகள், கிராம சேவகர், பிரதேச செயலாளர் உட்பட பலரும் இந்த இடங்களிலே மக்களோடு மக்களாக நின்று அந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு, கிழக்கு, மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 73 06.